ஏய், அம்மா சமைச்சதுன்னு சொன்னா நல்லா தானடி சாப்பிடுற. நான் சமைச்சேன்னு சொன்னா மட்டும் துப்புற. நீ என்ன கருமத்தை போட்டு செஞ்சியோ? உனக்காக நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு எவ்வளவு வீடியோலாம் பார்த்து நல்லா சமைச்சேன் தெரியுமா? பாவம். சரி, சாப்பிட்டு தான் பாப்போம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த வீட்லயே என்ன புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீ தாண்டி மீனா. ஆமா, என்னது இது? கருவாடு பாயசம். கருவாடுல பாயசமா? ஐயோ, அம்மா ஆம்புலன்ஸ் கூப்பிடுமா? இத பார்த்ததும் சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஞாபகம்லாம் வந்துருச்சுமா. வரும்பா வரும். நான் உங்க பொண்ணாச்சே. சாப்பிட்டு பாருங்க, உங்க அம்மா கையில செஞ்ச மாதிரியே இருக்கும். சங்கீதா, மீனாட்சி, வாங்க வெளியே போய் ஒரு பள்ளத்தை வெட்டுவோம். பள்ளமா? எதுக்கு? கோலி குண்டு தானம்மா இது. அப்பா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கொஞ்சம் டச் விட்டு போச்சுமா. கோலி குண்டா? இது குலாப் ஜாமுன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன வேணா பண்ணலான்றதுக்காக என்ன இழவை வேணா பண்ணலான்னு அர்த்தம் இல்லம்மா. ஏய், நீ ஏதாவது சமைச்சு அதை சாப்பிட வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஆளுங்களை வர வைப்பியா? ஏய், இது நான் செட் பண்ண ஆள் இல்ல, உண்மையான திருடன். திருடனா? ஐயோ, என் குலாப் ஜாமுன். அமைதியா வரிசையா நில்லு. தம்பி, என்ன வேணா பண்ணுப்பா. ஆனால் என் பொண்டாட்டி, சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, இவங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாதப்பா. ப்ளீஸ் விட்டுருப்பா. உன்னை என்னடா பண்றது? நகர்றா சொட்ட. இந்த பாரு, கத்துன குத்திரு. ஒழுங்கா வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. சீக்கிரம் கிளம்பணும், பசிக்குது. பசிக்குதா? நான் வேணா அதை செஞ்சு தட்டுமா? ஐயோ, செத்தான். தம்பி, நோ. சுமாரு, நீ எதுக்கு அவனை காப்பாத்துற? ஏ, கொல்ல போனா கூட திரும்ப சம்பாரிச்சிடலாம். ஆனா கொலை பண்ணா அந்த பாவத்தை யார் சுமக்கிறது? இவன் செஞ்சதை தின்னு அவன் செத்துக்கிறது தொலைச்சானா அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? டேய், ஒழுங்கா ஓடிடு, இல்ல உனக்கு அவ்வளவுதான். இல்லனா என்ன பண்ணுவ? தட்ஸ் a headshot. ஓடுறா, குலாப் ஜான்றதுனால தப்பிச்ச. அடுத்த வாட்டி வந்த ரசகுல்லா தான் கன்ஃபார்ம் டெத். ஜாக்கிரதை. என் சமையல் எல்லாரும் கிண்டல் பண்றீங்கல்ல? இனிமே உங்க யாருக்கும் நான் சமைச்சு கொடுக்கவே மாட்டேன். அப்பா, ஆண்டவன் காப்பாத்திட்டான். என் வேண்டுதல் பறிபோகல. நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இனிமே நிம்மதியா இருக்கலாம். ஏய், நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற? உங்க 3 பேருக்கு தானே சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஹோட்டல் வச்சு இந்த ஊருக்கே சமைச்சு கொடுப்பேன். ஐயோ, ஹோட்டலா? மீனாட்சி, அந்த கள்ளிப்பால் எடுமா. நான் இல்ல.